உத்தராகண்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல மெஹராவோட குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மெஹராவுக்கு 2 பையன்க, பிரதீப் அப்புறம் சந்தீப். 2 பேரும் காலேஜ்ல படிக்கிறாங்க. இந்தாங்க உங்க 2 பேருக்கும் காலேஜுக்கான ஃபீஸ். அப்ப வீட்டு செலவுக்கான காசு? அதையும் நான் கொடுக்கறேன் பாக்யவான். ரொம்ப நல்லது. அவங்க 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் இல்ல? சரிப்பா, நான் ஆர்மில சிப்பாயா போகலான்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க ஓய்வு எடுக்கலாம். ஓய்வு எடுக்கிறது மட்டும் இல்ல, என் பையன் சிப்பாயா ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கர்வப்படுவேன். ஆமாப்பா. சந்தீப், நீ என்ன பண்ண போற? எனக்குன்னு எதுவும் ஆசை ஒன்றும் பெருசா இல்லப்பா. ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இவன் எப்படியும் பார்டருக்கு போனதுக்கு அப்புறம் கூட குடும்பத்தை காப்பாறதுக்கு இவனும் காசு தருவான் இல்ல? நீங்க எல்லா விஷயமும் பேசி முடிஞ்சதுன்னா வாங்க சாப்பிட போலாம். சாப்பாடெல்லாம் ஆறிட போகுது. சஞ்சயோட 2 பசங்களும் இன்னும் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகாம தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. ஆனா அவங்க கனவு கலைஞ்சு போச்சு. ஏன்னா சஞ்சய் இறந்து போயிட்டாரு. சஞ்சய் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்போ நாங்க என்ன பண்றது? அட கடவுளே, எங்களை ஏன் இப்படி பண்ணீங்க? அப்பா, அப்பா. நான் பெத்த மகனே, அட கடவுளே, என் பையனை எனக்கு முன்னாடியே நீ எடுத்துக்கிட்டியே. சஞ்சயோட குடும்பத்துல வேற யாருமே சம்பாதிக்கல. இப்போ எல்லாமே குழப்பமாயிடுச்சு. சஞ்சய் இறந்ததுக்கு அப்புறம் சாந்திக்கு தான் எல்லா பொறுப்பும் வந்தது. ஆனா அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. சாந்தியோட வைத்திய செலவுக்காக நிறைய பணம் செலவாயிடுச்சு. அவங்க குடும்பத்துல இருந்த எல்லா சேமிப்பும் போயிடுச்சு. இப்ப நாம தான் ஏதாவது பண்ணியாகணும். ஆனா என்ன பண்ணுவோம்? இந்த கிராமத்துல நமக்குன்ட்டு எதுவுமே வேலை இல்லையே. காசு எப்படி சம்பாதிப்போம்? நாம சிட்டிக்கு போயிடலாம். ஆனா அம்மாவை யார் பாத்துக்குவாங்க? நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா பாட்டி, நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? என்னோட குழந்தைங்களை என்னால பாத்துக்க முடியும்பா. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது உங்களையும் நான் தானே பாத்துக்கிட்டேன். இப்போ உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தானேப்பா. ஏன் நான் அவளை பாத்துக்க மாட்டேனா? பிரதீப், பாட்டி சரியாதான் சொல்றாங்க. பாட்டி இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கிட்டோம். நாம 2 பேரும் சிட்டிக்கு போயிட்டு பைசா சம்பாதிப்போம். அப்பதான் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியும். சரிண்ணே. அடுத்த நாள் சந்தீப்பும் பிரதீப்பும் டெல்லிக்கு புறப்பட்டு போனாங்க. டெல்லியில இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சது வாடகைக்கு. நான் ஒரு ஸ்கூல்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த இன்டர்வியூக்கு போறேன். நீ செக்டர் 16க்கு போ. அங்க ஒரு பர்கர் ஜாயிண்ட்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அங்க வேகன்சி இருக்கான். சரி என்ன? சந்தீப்புக்கு ஸ்கூல்ல வாட்ச்மேனோட வேலை கிடைச்சது. பிரதீப்புக்கு ஒரு பர்கர் ஜாயிண்ட்ல வேலை கிடைச்சது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றாங்க. எனக்கும் வேலை கிடைச்சிடுச்சு. ராத்திரி 11 மணில இருந்து காலையில 11 மணி வரைக்கும் என்னுடைய சம்பளம் 15,000. எனக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு வேலையும் கிடைச்சிடுச்சு. சாயந்தரம் 7 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும். நல்லா இருக்கு. ஆனா அண்ணா, நீ 7 மணிக்கு வந்தீன்னா அதுக்கப்புறம் நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவல்ல. காலையில சாப்பாட நான் தயார் பண்றேன், நீ சாப்பிட்டுரு. ஆனா சாயந்தரம் நீ 7 மணிக்கு போனீன்னா அப்போ சாப்பாடு யார் பண்ணுவாங்க? நான் 10 மணிக்கே சாப்பாடு செஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுட்டு நைட் டியூட்டிக்கு போயிடு. நீ 2 வாட்டி சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா எப்ப ஜாபுக்கு போவ? வேற என்ன பண்றது அண்ணா? நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லு? சரிப்பா. அடுத்த நாள் காலையில பிரதீப் சாப்பாடு செஞ்சுட்டு அவனோட டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். நாள் முழுக்க அவன் பர்கர் கடையில வேலை செஞ்சான். சாயந்தரம் அவன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பஸ்ல ஏறி 10 நிமிஷத்துல அவன் அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளைக்கு இப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பிரதீப்புக்கு லீவு கிடைச்சது. ரொம்ப நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு முதல் தடவையா அன்னைக்குதான் லீவு கிடைச்சது.
அவன் ரொம்ப ஆசையா சாப்பாடு செஞ்சான். அப்புறம் யோசிச்சான், என்னுடைய கனவு ஒரு சிப்பாய் ஆகணும்ன்றது. அப்பா கூட சொன்னாரு, நான் ஒரு சிப்பாய் ஆனேன்னா அவரு ரொம்ப கர்வப்படுவாருன்னு. ஆனா இப்ப நானு எப்படி ட்ரைனிங் எடுக்கிறது? கிராமத்துல இருக்கும்போது தினமும் ஓடிக்கிட்டு இருந்தேன். இங்க ஓடுறதுக்கு டைமே இல்லையே. அப்பதான் அவனுக்கு பஸ்ஸோட ஞாபகம் வந்தது. நான் ஏன் தினமும் பஸ்ல போறதுக்கு பதிலா ஓடியே போக கூடாது? நான் சீக்கிரமா வீட்டுக்கும் வந்துருவேன். எனக்கு ட்ரைனிங்கும் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு தான் ஒரு கல்லுல 2 மாங்கா. பிரதீப் இதை யோசிச்சுட்டு சந்தோஷமா தான் இருந்தான். அத பத்தி அவன் அவனோட அம்மா கிட்ட போன் பண்ணி பேசினான். அம்மா, நான் கண்டிப்பா சிப்பாய் ஆயித்தீருவேன். ஆனா எப்படிப்பா? என்னுடைய உழைப்பால தான். கடவுள் உனக்கு உதவட்டுப்பா. அடுத்த நாளையில இருந்து பிரதீபோட ட்ரைனிங் ஆரம்பிச்சது. அவன் தினமும் போல சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு போயிடுவான். நாள் முழுக்க கடையில வேலை செய்வான். அப்புறம் ராத்திரியில வீட்டுக்கு ஓடியே வந்துடுவான். நாள் அவனுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. அவன் அங்கங்க நின்னு மெதுவா வந்தான். உன்னால முடியும் பிரதீப், நீ கண்டிப்பா சிப்பாய் ஆகணும். அவன் அவனையே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடியே வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த 10 கிலோமீட்டரை நிக்காம ஓடி வீட்டுக்கு வந்துட்டான். பிரதீப் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்படியே அவன் ஒரு நாள் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல ஒரு கார் வந்தது. கார்ல வந்தவரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரதீப் கூட அவர் பேச ஆரம்பிச்சாரு. பிரதீப்பும் ஓடிக்கிட்டே அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னான். தம்பி, நீ ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு போறேன். உன் பேர் என்னப்பா? பிரதீப் மெஹ்ரா. எங்க இருக்கு உங்க வீடு? அது உத்தரகாண்ட்ல இருக்கு. ஆனா நான் இப்போ பரோலில இருக்கேன். அடேங்கப்பா, எங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்க? செக்டர் 16ல இருந்து. அங்க ஒரு பர்கர் ஜாயிண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். தம்பி, கார்ல உட்காருப்பா, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். இல்ல, நான் ஓடிக்கிட்டே தான் வீட்டுக்கு போவேன். எதுக்குப்பா ஓடுற? ஆர்மிக்காக. இது என்னுடைய ட்ரைனிங். சிப்பாய் ஆகணும்னு நினைக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி வாப்பா, உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன். வேணாம், நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். ஒரு நாள் என் கூட சாப்பிடுப்பா. இல்ல அண்ணன், என் பெரிய அண்ணன் வீட்டுக்கு வருவாரு பசியோட. அவரு வீட்டுக்கு தானே வருவாரு. அவரு சாப்பாடு செய்ய மாட்டாரா? அவரு டியூட்டிக்கு போறாருங்க. நான் சமைப்பேன், அத சாப்பிட்டுட்டு உடனே மறுபடியும் போயிடுவாரு. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. டெய்லி எத்தனை கிலோமீட்டர் ஓடுற? 10 கிலோமீட்டர். வாவ், ஆல் தி பெஸ்ட். அந்த கார்ல வந்தவரு காரை ஸ்லோ பண்ணிட்டாரு. அப்புறம் பிரதீப் ஓடியே வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் எல்லா சோஷியல் மீடியாலயும் பிரதீபோட வீடியோ வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த 10 கிலோமீட்டர் ஓடுற பையனை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர் பிரதீபோட வீட்டுக்கு வந்தாரு. உன்னுடைய தைரியத்துக்கு என்னுடைய சலாம். நான் உன்னை சிப்பாய் ஆக்கறேன். உனக்கு ட்ரைனிங் நான் தரேன். நீ எந்த வேலையும் செய்ய வேண்டிய வேலையே இல்ல. உங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. பிரதீபோட கண்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அவனோட சோல்ஜியர் ஆவணுங்கிற கனவு சீக்கிரம் நிறைவேற போகுது. இப்போ தினமும் அவன் கிரவுண்ட்ல ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சான். அவன் எதை பத்தியும் திங்க் பண்ணாம இருந்தான். கிராமத்துல அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு. அங்க பிரதீப் ரொம்ப ஆர்வத்தோட ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் பிரதீப் கண்டிப்பா சோல்ஜியர் ஆயே தீருவான்.